எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குக்கர்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நெய் விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த நெய்னால கெட்டியா இருக்கு. எப்பவுமே நெய் வந்து நீங்க யூஸ் பண்ற அளவுக்கு கொஞ்சமா மட்டும் வெளில வச்சுட்டு மீதி நெய் வந்து நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். அந்த சிக்கு வாடை அடிக்காம இருக்கும். ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இது நெய் காயிட்டும். நெய் சூடானதும் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து 2 பச்சை மிளகாய் உடைக்காம சும்மா கீரி மட்டும் போட்டுக்கோங்க மேலே டாப்ல. ரொம்ப இல்லைன்னா காரம் இறங்கும். காரம் வேண்டான்றவங்க இப்படி போட்டுக்கோங்க. காரமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நல்லாவே கீரி போட்டுக்கோங்க. இப்போ இது வெங்காயம் வந்து நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திரம் முட்டை, அன்னாச்சி முட்டை, அதேமாரி பிரியாணி இலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய்யில் போட்டுட்டு நெய்லேயும் இது எல்லாமே ஆட் பண்ணலாம். தீயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். இப்போ இது வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு சமயம் வந்து நெய் நல்லா சூடாக இருந்ததுன்னா நம்ம அந்த பட்டை கிராமெலாம் போட்டோம்னா தீஞ்சிரும், அது ஒரு மாதிரி வாடை அடிக்கும். அதனால இப்போ போட்டுக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி இல்லைன்னா 2 சின்ன தக்காளி இப்படி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இப்போ சொல்கிற அளவெல்லாம் வந்து 1/4 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்தோம்னா 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன் கம்மியாகவும் ரைஸ் ஜாஸ்தியாகவும் எடுத்தோம்னா நமக்கு டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வராது. இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறமே டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம வேணுங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா தக்காளி வந்து வதங்கட்டும். உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். தக்காளி நல்லா வதங்கினதும் புதினாவும் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பொடியை நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் தூள், ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நிறைய கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தயிர் வேண்டாம், அது ஒரு மாதிரி ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 கூட போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 கிலோ சிக்கன் கழுகி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக தண்ணி விட்டு சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுலேயே அப்படியே வந்து லிட்டை மூடி வச்சு வேக வச்சிடலாம். அப்புறமேட்டு தான் நம்ம ரைஸ் போடணும், இல்லைன்னா சிக்கன் வந்து வேகாது. நம்ம அப்படியே போட்ட உடனே ரைஸ் போட்டு நம்ம விசில் போட்டோம்னா சிக்கன் வந்து வேகாமல் போயிடும். இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் அளவுக்கு வந்து நம்ம சிக்கனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவ்வளோதான். இந்த தண்ணியிலே சிக்கன் ஃபுல்லாக வெந்துட்டு தண்ணி ஃபுல்லாக சுண்டிடணும். தணல் வந்து ஸ்லோக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இந்த மாதிரி லிட்டை போட்டு மூடி வச்சிருங்க. சிக்கன் வந்து வேகணும் நல்லா. இந்த மாதிரி சிக்கன் நல்லா வெந்துடணும். தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்படி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து இருக்கிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தீய விட்டுறக்கூடாது, அப்பப்போ நடுவில் எடுத்து கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அதில் வந்து 1.5 பங்கு அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ ரைஸு அதே கப்பில் வந்து 1.5 கப் எடுத்துக்கோங்க. அது எந்த கப்பாக இருந்தாலும் சரி. பட் அளவு பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன்னா 1 கிலோ ரைஸ், அப்போ தான் அந்த அளவு கரெக்டான அளவு. நீங்கள் 1/4 கிலோ எடுத்தீங்கன்னா 1/4 கிலோ ரைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ வந்து உப்பு வேணும்னா வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சு 2 விசில் வந்து ஃபுல் ஃப்ளேமில் விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு 1 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுறலாம்.
நல்லா ஃபுல்லாக விசில் போனதுக்கப்புறம் நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஓரமாக இருந்து எடுங்க. நடுவில் வந்து எடுத்து சாதத்தை வந்து குழைய விட வேணாம். இது வந்து அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா சாதம் வந்து நல்லா உதிரி உதிரி ஆகிடும். இல்லை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டிங்கனாலும் நல்ல சாதம் வந்து உதிரி உதிரியாக நமக்கு. நம்மளோட டேஸ்டியான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே வந்து குக்கரில் பிரியாணி செஞ்சோம்னா அதை அப்படியே வந்து குக்கர்லேயே வச்சிடக்கூடாது. கொல கொலன்னு ஆயிடுற மாதிரி கெட்டியான மாதிரி ஆகிடும். செஞ்ச உடனே எடுத்து வேற ஒரு அகலமான பாத்திரத்தில், தாம்பலத்தில், பிளேட்டில் எதுலையாவது வந்து கொட்டி நல்லா கிளறி விட்டு விசிறி விட்டு வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நல்லா உதிரி உதிரி ஆகிடும். பிரியாணி நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்ம நலபாகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ரெசிபியை உங்களை மீட் பண்ற வரைக்கும் தேங்க்யூ. பை பாய்.